ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அப்பாயிண்ட் போஸ்ட்டில் கரண்ட் இருந்துச்சு நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கிழக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், டிப்ரெஷனாக இருக்கேன், ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் இருக்கேன், ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு அதுலேருந்து வரதுக்கு வழி தெரியல, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். Page of Swords, okay. Sun, okay. Three of Swords. The Lovers. Justice. Bottom of the deck, Knight of Pentacles. Son of Wands, Page of Pentacles, Five of Wands, Ten of Cups, the Hierophant. Bottom of the deck, Four of Cups. Robbery, aloneness, dream, morality, innocence. Bottom of the deck, suppression. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரேட் தான். ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேஷனில் தான் இருக்குது, ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் உங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்கலாம், நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த பர்சனை கூட பயங்கர அட்ராக்டட், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி இந்த பர்சனை கூட நீங்கள் பயங்கரமாக அட்ராக்டட். ஓகே, அட்ராக்டட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷனில் தான் இருக்குது. இந்த பர்சனோட செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் தந்துட்டுண்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷன் அனுபவிக்கிறீங்க, பயங்கர வலியை கடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த செப்பரேஷன் உங்களுக்கு ஒரு வலியை கொடுத்துட்ருக்குது. உங்களோட ஹார்ட்டை வந்து யாராவது ஒரு வால் எடுத்து குத்துனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பயங்கர வலியில் இருக்கிறீங்க, பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பர்சன் வேணும், உங்களால் இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியல, உங்களுக்கு இந்த பர்சன் பயங்கர இஷ்டம். ஓகே நீங்கள் வந்து இந்த பர்சன் உங்களுக்கு பயங்கர இஷ்டம், உங்களுக்கு இந்த பர்சன் வேணும், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட செப்பரேஷன்ஸ், இந்த பர்சனோட பிளாக்கிங் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வலி அனுபவிச்சுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனை பற்றி நீங்கள் வந்து என்ன
பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த பர்சனை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நீங்கள் சேசிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே. ஸோ அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுவாங்களா, கால் பண்ணுவாங்களா, ஸோ எனக்கு அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஸோ அவங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் செக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணலாம். ஃபுல்லாக இந்த போஸ்ட் நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா, ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா, இந்த தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஓகே. நைட்டு டைம் ஃபுல்லாக உங்கள் தாட் ஃபுல்லாகவே நம்மளாக போனால் என்ன, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, கால் பண்ணி பார்ப்போமா. ஓகே. ஸோ நம்மளை மறுபடியும் நமக்கு வந்து இவங்க ஏற்றுப்பாங்களா, ஃபுல்லாக உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு தாட் தான் ஓடிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த பர்சன் பிளாக் பண்ணதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஃபியரும் உண்டு. நைட்டு டைம் இந்த மாதிரி உங்களுக்கு சரி ஓகே நம்ம ஒரு சாரி கேட்போமா, இல்லை நம்மளால் வழியே போகுமோன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. வேண்டாம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு சரியில்லை, இப்போ நமக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, மறுபடியும் நம்ம போனால் மறுபடியும் நமக்கு பெயின் தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கூட திங்க் பண்ணி ரொம்ப ஆலோசனை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இவங்களுக்கு லைஃப்பில் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்டிஸ் வேணும் நிற்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல, இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பயங்கர ஹார்ட் பிரேக் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க. எனக்கு இந்த பர்சன் கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜஸ்டிஸ் வேணும். ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ இதுதான் ஓடிட்டுருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்டிஸ்க்காக நிற்கிறீங்க. ஓகே. இது உங்களோட எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சன் கார்டு வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு, இந்த பர்சன் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பிளாக்கிங் சுச்சுவேஷனில் போனாலும் உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் சேருவீங்க. ஃப்யூச்சரில் இந்த பர்சன் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, இவங்க கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க. உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு, ஷோராக ஒரு ஹோப் உண்டு உங்களுக்கு. ஓகே. ஸோ இது உங்களோட எனர்ஜி. இந்த பர்சனல் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இது போஸ்டர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன். இந்த பர்சன் ஒரு பயங்கர இன்னசென்ட் ஆகும், பயங்கர இன்னசென்ட். இந்த பர்சன் நீங்கள் யார் வேணாலும் சீட் பண்ணலாம், யார் வேணாலும் ஏமாற்றலாம். கொஞ்சம் எமோஷனல் அந்த பர்சன்கிட்ட யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க. அதுவும் ஃபேமிலிலாம் சொல்லவே வேண்டாம். ஃபுல்லாக அந்த பர்சன் ஃபேமிலி வேறு யாரும் இந்த பர்சனை ஏமாற்ற மாட்டாங்க, வேறு யாருக்கிட்ட ஏமாற மாட்டாங்க. பட் ஃபேமிலிக்கிட்ட அந்த பர்சனை ஏமாந்துட்டே தான் இருப்பாங்க. ஃபேமிலி கொஞ்சம் கண்ணீரை விட்டு காட்டினா போதும், ஃபேமிலியை உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. உங்களை கூட இந்த பர்சன் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க, எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குன்னா இவர் ஒரு பயங்கர இன்னசென்ட், இவருக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது, இவர் எமோஷனல், இவர் யார் வேணாலும் ஏமாற்றலாம். ஃபேமிலி கொஞ்சம் எமோஷனல் நடிச்சு காட்டினா போது இவர் ஏமாந்துருவார், வேறு யார்கிட்ட ஏமாற மாட்டார், ஃபேமிலிக்கிட்ட ஏமாந்துருவார். ஓகே. அப்போ இவர் இன்னசென்ட், இவர் ஃபேமிலி ஏமாத்திருக்குது. ஓகே. இவர் ஃபேமிலிக்காக உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதான் ஓகே, ஃபேமிலிக்காக இவர் உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஃபேமிலிக்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களை டிவோர்ஸ் எல்லாருக்குள்ளே ஒரு சிலருக்கு. ஓகே. மேபி ஃபேமிலிக்காக இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனாலும் இவர் ஃபேமிலி கூட ஹாப்பிங்கிட்ட ஹாப்பி கிடையவே கிடையாது. ஓகே. இவர் உங்கள் கூட எமோஷனலி இவருக்கு பயங்கர எமோஷனலி ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப நம்ம செல்ஃபிஷான கேரக்டர் தானே சொல்லுவோம். இப்போ ஒரு மனுஷனா அது ஸோ இப்போ உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் இவருக்கு ஃபேமிலிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே. ஸோ இவர் இன்னசென்ட், இவர் ஃபேமிலி ரொம்ப ஏமாத்திருக்கலாம். பட் இவர் ஃபேமிலிக்காக உங்களை விட்டுட்டு போனாலும் ஃபேமிலி கூட ஹாப்பிங்கிட்ட ஹாப்பி கிடையாது. ஒரு ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலிக்கு மதிப்பு வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. பட் ஃபேமிலி கூட சுத்தமாக ஹாப்பி இல்லை. இவர் உங்கள் கூட பயங்கரமாக எமோஷ்னல் கனெக்டட். இவர் இப்போ டவுனாக இருக்கார், இவரோட சுச்சுவேஷன் டவுனாக இருக்கார் இவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் உங்ககிட்ட இவர் கொஞ்சம் இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கலாம். 2 பேரும் ஃபோன்லேயும் இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கலாம். ஓகே. நிறைய வாக்குவாதங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் உங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிளாக்கிங் சுச்சுவேஷன் தான் இருக்கிறீங்க. இவர் முகம் திரிச்சிருக்காரு, பிளாக் பண்ணிவிட்டு
உங்கள் மேலே ஒரு பயங்கர கோவத்தில் ஒரு பிளாக்கிங் பண்ணிட்டு இருக்கு, ஒரு முகம் திரிச்சாக இவர் இருக்காரு. இவர் இன்னசென்ட்ல, இவரை வந்து ஃபேமிலி மேபி ஏமாத்திருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. இவருக்கு எங்கே போனாலும் இவர் பயங்கர டவுனாக இருக்கார். இவருக்கு எங்கே போனாலும் ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கல. இவர் எங்கே போனாலும் ஃபைட்டிங், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவருக்கு ஃபைட்டிங், ஒர்க்கில் போனால் அங்கே ஃபைட்டிங், ஸோ ஃபேமிலியில் போனால் ஃபேமிலியில் ஃபைட்டிங். இவருக்கு கூட யாரும் ஒத்து போகலை. ஏன்னா இவருக்கு எமோஷனல் கனெக்டட் இவர் உங்கள் கூட மட்டும். இவருக்கு ஃபேமிலி கூட இவர் இருந்தாலும் ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனாலும் இவர் ஃபேமிலி கூட ஹாப்பி ஒன்றும் இல்லை, ஃபேமிலி கூட இவர் எமோஷனலி கனெக்டடு கிடையாது. ஓகே, அப்போ நீங்கள் இல்லாத சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். எங்கே போனாலும் ஒத்து போகலை, யாரு கூட ஒத்து போகலை, இப்போ எல்லாருக்கிட்டே ஃபைட்டிங். ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு சப்ரஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறோம். ஓகே, 10. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் உங்களுக்கு பயங்கர ஹார்ட் பெயின் கொடுத்துட்டு. ஸோ நீங்களும் ஒவ்வொரு நாள் வலி அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் இந்த பர்சன் வெளியே வந்து ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்க காட்டிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இவர் வெளியே சிரித்து காட்டிகிட்டு இருக்காரு. இவருக்கு நீங்கள் போன வலி இவரால் தாங்கிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு நீங்கள் போன வலி இவரால் தாங்க முடியலை. இவர் ஃபேமிலிக்காக உங்களை போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவர் இன்னசென்ட்னால ஃபேமிலி இவரை தேவையில்லாம மைண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், பிளாக் மேஜிக் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தேவையில்லை உங்களை பற்றி தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து பிளாக் மேஜிக் வரைக்கும் பண்ணிக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவர் இன்னசென்ட்னால இவர் ஏமாந்துருக்காரு. இவர் பயங்கர இன்னசென்ட். ஓகே, அதனால இவர் ஏமாந்துருக்காரு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு நீங்கள் போனக்கூடிய செப்பரேஷன் பயங்கர ஒரு இவருக்கு வேறு நீங்கள் போன பிறகு இவருக்கு எங்கேயுமே வந்து ஒரு பீஸ் கிடைக்கல. எங்கே போனாலும் ஒரு ஃபைட்டிங், யாரு கூட ஒத்து போகலை, யாரு கூட இவருக்கு ஒத்து போகல. ஓகே, இவர் அலோன்ஸ் ஒரு கார்டு வந்துவிடும். ஸோ நீங்கள் போன பிறகு இவர் தனியாகிட்டு உண்டு. ஃபேமிலி கூட இருந்தாலும் இவர் வந்து மென்டலி இவர் தனியாகிட்டு உண்டு, அலோன்லெஸ். ஓகே, இவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஸ்டக் சுச்சுவேஷனில் தான் இருக்கார். இவருக்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் கொடுத்த மாதிரி இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கொடுத்துட்ருக்குது. இவர் யாருக்கிட்டையுமே காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளே வலி அனுப்பிச்சிட்டார். வெளியே இவர் காட்டிக்கலையாக இருக்கும். வெளியே வந்து இவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், சிரித்து நடித்து காட்டிக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எமோஷனையும் ஃபீலிங்ஸையும் உங்கள் மேலே உள்ள லவ்வையும் ஆசை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு இவர் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டக் சுச்சுவேஷன் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸோ உங்களுக்கும் இந்த பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனை வந்து இவர் டோட்டில் டவுன் ஆக்கிட்டு இவர் டோட்டில் ஸ்டக் ஆகிட்டு. இவர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பே டோட்டில் வெறுத்து போன அளவுக்கு ஆகிட்டு. ஓகே, இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். நீங்கள் ஒரு ஆஃபர் கொண்டு கொடுத்தா கூட அந்த ஆஃபரை வாங்குறதுக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எங்கே போனாலும் ஒரு ஃபைட்டிங், உள்ளுக்குள்ளே பயங்கர வலி அனுபவிச்சுட்ருக்காங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஆஃபரை கொண்டு கொடுத்தா கூட அதை வாங்குறதுக்கு ஒரு ரெடி இல்லை, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். வேறு யாரையும் பார்க்கறதுக்கு ரெடி இல்லை, யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். என்னை விட்டு நான் எங்கேயாவது போகிறேன், நான் எங்கேயாவது போய் என் லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிறேன். ஸோ ஒரு தனியாக இருக்கிறதா எனக்கு ஓகேவாக தோணுது. ஃபேமிலியும் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் தனியாக எங்கேயாவது போகிறேன். அதான் அந்த போஸ்டோட மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது. எங்கேயும் நிம்மதி இல்லை. ஓகே, பட் ட்ரீம் உண்டு நீங்கள் மறுபடியும் லைஃப்பில் வரணும், உங்கள் கூட சேர்ந்து ஒரு லைஃப் கொண்டு போகணும். ஸோ அந்த ஒரு ட்ரீம் உண்டு இந்த பர்சனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜஸ்டிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கேயுமே ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ உங்ககிட்ட இவருக்கு மென்டல் பீஸ் கிடச்சிருக்கலாம். பட் இவருக்கு ஃபேமிலி கூட இருந்தாலும் சரி, இவருக்கு எங்கேயுமே மென்டல் பீஸ் கிடைக்கல. கான்ஃப்ளிக்ட் தான், எங்கே போனாலும் ஃபைட்டிங் தான் நடந்துகிட்டே இருக்கிறது. இவருக்கு மென்டலி ஒரு பீஸ் கிடைக்கல. இப்போ மென்டலி ஒரு பீஸ் கிடைக்கலன்னு சொல்லும்போது இவர் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம். பட் இவர் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இவருக்கு உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு, ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சுன்னா இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்காக எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டார். இவர் உங்களுக்காக ஃபேமிலி விட்டுட்டெல்லாம் வரக்கூடிய இன்னொன்றும் கிடையாது. நீங்கள் இல்லாமல் இவருக்கு வந்து எதுவுமே நீங்கள் இல்லாமல் இவருக்கு
லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை. ஏன்னா இவர் உங்கள் கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட். இவருக்கு வேறு யாரு கூட எமோஷனல் கனெக்டட் ஃபீல் ஆகலை. நீங்கள் கொடுத்த ஒரு கேரி, நீங்கள் கொடுத்த ஒரு லவ், நீங்கள் பார்த்துக்கிட்ட ஒரு விதம் வேறு எங்கேயுமே இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகலை. ஓகே. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த பர்சன் கூட எமோஷனலி கனெக்டட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் இருக்கும்போது கொடுத்த அந்த லவ் அப்லாம் இருக்கட்டும், ஸோ எதுவுமே இது வேறு யாருக்கிட்டையுமே இந்த பர்சனுக்கு அது கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கன்சல்டேஷன் இந்த பர்சனுக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லாதனால மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட வந்தால் பீஸ் கிடச்சிடும். ஓகே. அவங்க மைண்டில் ஒரு பீஸ் கிடச்சிடும். ஒரு மனசு வந்து அந்த குத்த உணர்ச்சி குத்திட்டு இருக்க அந்த மனசு வந்து ஒரு சமாதானம் கிடச்சிடும். ஓகே. அப்போ அதுக்காக உங்ககிட்ட வருவாங்க. போமா, போய் பேசுவோமா, பேசி ஒரு 2 days நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களே தவிர இவர் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இவர் ரெடியாக இல்லை. சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இவர் இல்லை. ஸோ இவர் வந்தாச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஏமாந்துடாதுங்க. ஓகே. பட் இவருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஓகே. பட் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சேருவீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் 2 பேரும் நமக்கு சன் கார்டு வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் வந்து 2 பேரும் சேருவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் எந்த பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நோக்கான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு 2 பேருமே பலி அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பூக்கும். இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அழகாக ஒரு க்ரோ இருக்கும். 2 பேரும் சேருவீங்க மறுபடியும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்கள் லைஃப் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த பர்சன் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஏன்னா இவர் வந்து மென்டல் பீஸ் இல்லாதனால இவர் உங்களை தேடி வர்றாரு. அந்த மென்டல் பீஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் உங்களை விட்டு போயிடுவார். ஏன்னா அவர் இப்போ ஃபேமிலி கூட தான் இருக்காரு. இவர் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இவர் ரெடியாக இல்லை. ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன் ரோட்டில் நமக்கு பாட்டம் ஆஃப் த டே கிடச்சி நம்ம ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன். இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஆஃபரும் வேண்டாம். ஓகே. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. எந்த ஒரு ஆஃபர் இவருக்கு வேண்டாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். இவருக்கு மைண்டை மாற்றிட்டு இவர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை வேறு எதாவது விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். இவருக்கு பீஸ் கிடைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இவர் வர பீஸ் கிடச்சிட்டு உங்ககிட்ட ஓடிடுவார். ஸோ இவங்க இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பயங்கர வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த போஸ்ட் நீங்கள் சேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த போஸ்டருக்கு தெரியாமல் ஒழிச்சு நீங்கள் இந்த போஸ்டரை பற்றி இவங்க என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. நீங்களும் சந்தோஷமாக இல்லை. நீங்கள் பயங்கரமாக கனெக்டட். இந்த போஸ்ட்டில் மூவ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன சொல்லணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு வலி அனுபவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ இந்த செப்பரேஷனில் இப்போ நீங்கள் ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு செப்பரேட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதில் ஒரு நல்லது இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த பர்சன் உங்களோட வேல்யூ மனசில் அகம் இருக்கலாம், உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த பர்சன் கண்டிப்பாக வந்து உங்களோட வேல்யூ மனசில் ஆக்கிப்பாங்க, உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஒரு செப்பரேஷன் கொடுத்துருக்காருன்னா அதை நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. யூனிவர்ஸ் காரணம் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகாது. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் இவர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கலாம். ஓகே. 2 பேருக்கும் ஃபுல்லாக ஃபைட்டிங் 2 பேருக்குமே ஃபுல்லாக மாறி சண்டை போட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒத்து போயிருக்காது. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்காது. உங்கள் 2 பேருக்கு பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ செப்பரேட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு நன்மை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த செப்பரேஷனில் வந்து அவர் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா அவருக்கு லைஃப் எப்படி இருக்கும் அந்த ஒரு லெசன் இவருக்கு கிடைக்கும். ஸோ யார் இருக்கும்போது என் லைஃப் பெட்டராக இருந்துச்சு, யார் இருக்கும்போது என் லைஃப் பீஸாக இருந்துச்சு, யார் எனக்கு ட்ரூவாக இருந்தாங்க, எனக்கு ஸ்நேகம் எங்கேருந்து கிடச்சிச்சு, ஸோ யார் என்னை அன்கண்டிஷனல் லவ் பண்ணாங்க, இந்த ஒரு செப்பரேஷன் இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண வைப்பாங்க யூனிவர்ஸ். ஓகே. பட் நீங்கள் இப்போ வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. பட் அந்த கஷ்டங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு லைஃப் லாங் கஷ்டம் மட்டுமே நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. ஓகே.
சந்தோஷங்களை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அதே டைம் கஷ்டமான விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஏன் அந்த கஷ்டம் கிடச்சி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வேணும்னா, ஸோ லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டத்தையும் ஏற்றுக்கோங்க, நஷ்டத்தையும் ஏற்றுக்கோங்க, ரெண்டையும் ஏற்றுக்கோங்க. இன்பத்தையும் ஏற்றுக்கோங்க, துன்பத்தையும் ஏற்றுக்கோங்க. 2 சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஸோ எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது. ஓகே, அப்போ இன்றைக்கி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகே, அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரக்குள்ள வழியை பாருங்கள், அதுலேருந்து வெளியே வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப சேசிங் பண்ணுறீங்க இந்த போஸ்டில். உங்கள் மைண்ட் நீங்கள் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் பார்த்துட்ருக்கலாம், இல்லை டிபி மாற்றிருக்காங்க செக் பண்ணிட்டுருக்கலாம், ஃபேக் ஏதோ ஓப்பன் பண்ணி இந்த போஸ்ட் செக் பண்ணிட்டுருக்கலாம். ஃபுல்லாக அந்த போஸ்ட் நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. இந்த போஸ்ட்டுக்கு தெரியாமல் நீங்கள் சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் சேசிங் பண்ண ஸோ அது உங்களுக்கு இன்னுமே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நைட் 9 மணிக்கு நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறீங்க. ஸோ அந்த லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, நமக்கு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, ஸோ நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இந்த போஸ்டருக்கு டைம் இல்லையா, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் சேட் ஆகிடுவீங்க, டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேசிங்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, சேசிங் பண்ண உங்களுக்கு அது வலி இன்னுமே வலி கொடுத்து தான் இருக்கும். ஏன்னா அவங்க இவருக்கு உள்ளுக்குள்ளே இவர் பயங்கர பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கடந்து போயிட்டுருக்காரு. பட் இவர் வெளியே சிரித்து காட்டிப்பார். அப்போ நீங்கள் இவரை சேசிங் பண்ணும்போது வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதை பார்க்கும்போது உங்கள் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க. இதை மனசார அஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. மனதார அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு யூனிவர்ஸ் கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக சரண்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாதாரண மனுஷங்க தான், கடவுள் கிடையாது. நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க தான். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் கொடுத்துட்ருக்கு, உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாட்டா அதை ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாகிடுங்க. நீ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண பிறகு நீங்கள் வரி பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்னு அர்த்தம். யூனிவர்ஸ் கிட்ட உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களால் எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியலையோ அந்த ப்ராப்ளத்தை யூனிவர்ஸ் கிட்ட ப்ராப்பராக சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாகிடுங்க. வரி பண்ண வேண்டாம். வரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்னு அர்த்தம். சரண்டர் பண்ணுங்க, யூனிவர்ஸ் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க, உங்களை கேர் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. உங்களை கேர் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ஷன் உங்கள் லைஃப் ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, இவர் பயங்கர இன்னசென்ட்டு. ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டாண்டர்டில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கும் போது தான் இவர் ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவார். நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருந்தீங்கன்னா இவர் ஒரு பீஸுக்காக வருவார், மறுபடியும் ஓடிடுவார். ஓகே, நீங்கள் பயங்கர போல்டாக இருக்கணும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கணும், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த போர்ஷனுக்கு அவைலபிளாக நீங்கள் நிற்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார் உங்ககிட்ட. ஓகே, ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யாருக்காக உங்கள் எனர்ஜி நீங்கள் டவுன் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கும் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி யாருக்கா ரெசிட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.